எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. செல்ல பிள்ளையாய் மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உம் மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. 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 எப்ராயிமே இஸ்ரவேலே எழுந்து பாடுவோம். எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. ஹல்லேலூயா. நன்றி. கரங்களை தட்டி அவர் தாயை போல தேற்றி ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்த தேவ். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு நீதிமானாக்கி நல்லவனாக்கி அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். தண்டனைக்குரியவளாய் இருந்த நம்மை, குற்றவாளிகளாக நிறுத்தப்பட வேண்டிய நம்மை அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்று அக்கிரமங்களை ஏற்று நம்மை நீதிமானாய் மாற்றினாரே. நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றினாரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டாரே. கர்த்தர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். அன்பு தேவ பிள்ளையே, நீ பாக்கியவான். ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்து. நன்றி. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என் சூழ்ந்து கொண்ட கிருபையது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் ஆமென் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. நீங்க சொல்லுங்க, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது.
சொல்லுங்க. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. நன்றி சொல்லுவோமா? கிருபையே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கிருபையே, என்னை தெரிந்து கொண்ட கிருபையே, வாயை திறந்து நன்றி. கிருப 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 கிருப, மாறாத கிருப, தேவ பிரசன்னம் இறங்க, தேவ மகிமை, கிருபையே கூப்பிடுங்க. கிருபையே கிருபையும் சத்தியம் நிறைந்தவரா நமக்குள்ள வாசமளில கிருபைக்காக நன்றி. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி. மாறாத கிருபை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. சரீர பலவீனங்கள் மறைவதற்காய் நன்றி. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் வந்து கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, நெருக்கப்பட்டிருக்கிற நிலையை மாற்றும்படி உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீரா. உதவியற்றிருக்கிற நிலையிலே கர்த்தர் உதவி செய்யும்படி தூதர்களை அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தாவே, அற்புதங்களை செய்வீராக. நிந்தை மாறுகிறது, உன் சூழ்நிலை மாறுகிறது, உன் புலம்பல் மாறுகிறது, உன் துக்கம் மாறுகிறது, உன் அவமானம் மாறுகிறது. நிந்தையை புரட்டி போடும்படி தம்முடைய வல்லமை இன்றைக்கு விளங்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்து. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்று கர்த்தர் அனுகூலமான வாசலை திறப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் உடன்படிக்கையை பற்றி தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த வேத புத்தகமே உடன்படிக்கையே தான் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார், ஆரோனுக்கு, யோசேப்பு, இப்படி. ஆனால் இப்பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பாலமாக அமைவது இந்த உடன்படிக்கை தான். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நன்றி இயேசுவே. அப்பா, நீங்க எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீரே. சில வேளைகளை நாம் நினைக்கலாம், என்னை யார் பார்ப்பது, நான் தனிமையிலே வாடுகிறேனே, எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று. கணவன் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, மனைவி இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, பிள்ளைகள் இருந்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், கண்ணோக்கமாயிருக்கிறேன், உங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கிறேன், உன் பாரங்களை துடைக்கிறேன் என்று நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த கண்ணோக்கமாய் யார் மேல் இருப்பார் என்றால் அதற்கு வசனம் யோவான் 15:7 வாசியுங்கள். யோவான் 15:7. நம்மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். It shall be done unto you. செய்யப்படும். சந்தோஷமா
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருங்க உங்களுக்கு சொல்லுவா? நான் உனக்கு செய்வேன்னு யாரு சொல்லுவா? ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும். நம்மை உயிரோடு, அவர் உயிரோடு நம்மை வைத்திருக்கிற தேவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். சில வேளைகளில் நாம் தவறுகின்றோம். உலக பிரகாரமாக போகும் பொழுது, உலக மக்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண்டவரை விட்டு விடுகிறோம், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். இல்லை, இனி நாம் ஒரு இதை ஏறெடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், நான் உம்மோட கூட இருப்பேன், உம்முடைய வார்த்தையை நான் நிலைத்து, உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரிந்ததுதான். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 முடிய இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆனா இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள். யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. குருடர், சப்பானியர், குருடர், சூமின உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தாங்க. நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. அடுத்தது படிங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். அப்போ யார் முந்தி அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? சுஸ்தமாக்கப்படும். இது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. அப்ப எல்லாருக்குமே சான்ஸ் அங்க இல்ல, எல்லாருக்குமே சான்ஸ் இல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வரும் பொழுது நாம் அனைவருக்கும் என்ன இருக்கு? வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை வருடமாய் இவன் வியாதிப்பட்டு கொண்டிருந்தான்? 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருடம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 38 வருடமாய் அவன் எப்படி அங்கலாய்த்து கொண்டிருப்பான்? நான் என்ன செய்வேன், என்னை யார் கொண்டு போய் அந்த குளத்திலே விடுவார்கள் என்று தன் கலங்கின நிலையில் காணப்பட்டிருக்கிற வேளையிலே அங்கு யார் வந்தது? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. படுத்திருந்த அவனை உட்கார்ந்தெல்லாம் இல்ல, பார்த்துட்டு அவன் பார்க்கல யாரையும், படுத்துட்டு தான் இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு வார்த்தை கேட்கிறாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல? இமீடியட்டா ஆண்டவரே குணப்படுத்திருங்க, என்ன சுஸ்தப்படுத்து. ஆனா இவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய கடந்த கால அந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்னா, அதற்கு வியாதியஸ்தர்கள், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. எவ்வளோ ஒரு துக்கமான நிகழ்வு. அப்ப அவன் எப்படி காத்து கொண்டிருக்க அந்த வேளையில யாராவது என்னை கொண்டு போய் விடுவார்களா? அப்போ இயேசு அவனை என்ன பண்றாரு? கண்ணோக்கினார். இதுதான் அந்த லேவியராகமத்துல கண்ணோக்கமாய் இருக்கிறது. ஒவ்வொருவர் மீதும் என்ன ஆண்டவரே கண்ணோக்கமாய் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை கண்ணோக்கி பாருங்க, நீங்க என்ன கண்ணோக்கி பாருங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது அவர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆலோசனை சொல்லுவார். பிறகு எல்லாமே குணமடைந்து அவன் வெளியில வந்துட்டான். அடுத்தது எல்லாம் கேட்குறாங்க, எப்படி இது நடந்தது? யார் உனக்கு
இந்த குணப்படுத்து. அப்போ அவனால் என்ன பண்ண முடியல, சரியா சொல்ல முடியல. ஏன்னா அங்கு ஜனக்கூட்டங்கள் அதிகமாக காணப்பட்டிருந்ததுனால யார் அவனை குணப்படுத்தினால் என்று அவனுக்கே தெரியவில்லை. அடுத்தது அவன் போய் அந்த ஆலயத்தில் உட்காரும் பொழுது இரண்டாவது முறையாக, முதல் முறை குணப்படுத்துவதற்காக கண்ணோக்கினார். சொல்லுங்களேன் ஆமேன். குணப்படுத்துவதற்காக கண்ணோக்கினார். இரண்டாவது முறை எதற்காக தெரியுமா கண்ணோக்கினார்? எதற்காக தெரியுமா கண்ணோக்கினார்? பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக. அதுக்கு ஒரு அழகா அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இரண்டாவது முறை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இதுதான் விஷயம். அப்ப ஏற்கனவே இவன் பாவம் செய்ததுனால தான் இவன் என்னது பாடுகள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் அப்படியே கிளியரா சொல்றார், அதாங்க உடன்படிக்கை. வார்த்தையின் மூலம் பேசக்கூடியவர் நம் தேவன். வார்த்தையின் மூலம் பேசக்கூடிய நம் தேவன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டுவிட வேண்டும். நிறைய பேருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கு. என்னன்னாக்கா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. என்னன்னாக்கா, நான் இந்த பாவம் செஞ்சுருக்கேன், நான் நரகத்துக்கு தான் போவேன். சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நம்ம நாவுனால எதை அறிக்கை பண்றோமோ அதுதான் நடக்கும். நாவுல ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. எப்பொழுதுமே வேத வசனங்களையும் வார்த்தைகளை மட்டுமே நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அப்ப யார் சந்தோஷப்படுவா? தேவனாகிய கர்த்தர் சந்தோஷப்படுவார். அப்ப அவருடைய வார்த்தையில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையில் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்றார் அவரு? நீ இனி உனக்கு மோசம், வேற இன்னொரு பைபிள்ல மோசமான, இங்க கேடான, உனக்கு எந்த சம்பவம் என்ன பண்ணிடக்கூடாது, சம்பவிச்சிடக்கூடாது. நீ இனி பாவம் செய்யாதே. நம்ம ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற தெய்வம். அன்பாதான் இருப்பாரு. கம்பேஷன், அவருக்கு மனதுருக்கம் இருக்கிறனால தான் இத்தனை பேர்லேருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய வியாதியை குணப்படுத்தினார். நம்மையும் அவரால் என்னையும் உங்களையும் அவரால் குணப்படுத்த முடியும். ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் முழுமையாக. ஆலயத்திற்கு வந்த மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலும், போகிற இடங்களில் எல்லாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன காரியம் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய இனஜன பந்துக்களை ஆசீர்வதிங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் ஸ்கூல், இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய ஜெபத்தில் இனி கொஞ்சம் மாற்றங்கள் வேணும். என்னென்னா, யார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் பெயர்களை சொல்லி, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதி. கொஞ்சம் கடினமான காரியம்தான், ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் யார் யார் நமக்கு முன்பாக வருகிறார்களோ, ஆண்டவரே இவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் தான், ஆனால் இவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதை அறுப்பீர்கள். இப்போ இன்றையிலிருந்து நம்ம ஒரு எண்ணத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இனி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தினமும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிய வேண்டும். நம்மள்ட்ட என்ன குறைகள் உண்டு? ஜெப குறைவுகள் உண்டா?
வேத வாசிப்புகள் குறைவுகள் உண்டா? இதையெல்லாம் நம்ம இந்த நாட்களிலே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப எல்லைகளை யாபேஸ் ஜெபித்தார். துக்கம் என்னை அணுகாதபடி, என் எல்லைகளை என்ன பண்ணுங்க, தீங்கு என்னை அணுகாதபடி என்னுடைய எல்லைகளை விரிவாக்குங்க. உலகத்துல உபத்திரம் உண்டு, கிறிஸ்துவலா இருந்த உபத்திரம் உண்டு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்கிறவளா இருக்க வேண்டும். பயப்படவே கூடாது. ஆண்டவருக்காக நம்ம எழுந்து நிற்க வேண்டும். என்னதான் கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், துக்கங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் எனக்காக வார்த்தைகளை அனுப்புகிறவர். அந்த வார்த்தைகள் உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகள் என்று நினைத்து நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோம். நமக்கு வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் பிழைப்பான். அப்ப நம்ம பிழைக்கணும்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன ஆகணும்? உள்ள இருக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணணுமா? தியானிக்கணும். வசனங்களை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். இவ்விதமாக நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அற்புதம் நடக்கும். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் ஆண்டவரே. சில வேளைகளில் நாங்கள் தவறு விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயம் எங்களை மேற்கொள்கிறது ஆண்டவரே. இனி சுயம் சாகட்டும் சுவாமி. நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே உயர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம்தான் உயர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அப்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை தியானித்து அதை உட்கொண்டு நாங்கள் பிழைக்கத்தக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. முழங்கால் படியில் எழுந்திருங்கள். ஒரு 2 நிமிடத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளுக்குரிய ஜெபக்குறிப்பு, விவசாயிகள் ஆஸ்வதிக்கப்படணும். அவருடைய நிலத்திற்கு தேவையான மழை அவங்களுடைய அந்த பகுதியில் பெய்யணும். தேவையான இடத்துல மழை பெய்யணும். விவசாயிகளை கர்த்தர் ஆஸ்வதியும். விவசாயம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான நல்ல மழையை தாரும். எல்லாரும் கர உயர்த்தி சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் விவசாயிகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான மழையை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான மழையை அனுப்பும் ஆண்டவரே. வானத்தை திறந்து ஆண்டவரே மழை பொய்ய உதவி செய்வீராக. வறட்சியை நீக்குவீராக. தண்ணீர் பஞ்சத்தை மாற்றுவீராக. தேவையான இடத்தில் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அதிக அளவு பெய்து பயிர் அழிந்து போகாதபடி தேவையான அளவு மழையை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயிகள் அதன் மூலமாய் ஆண்டவரே பயிர் வகைகள் முளைத்து ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை காண கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணும்படியாக எங்கள் தேசத்தில் இருக்கிற விவசாயிகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் சீவ் நல்ல பிதாவே. கத்த ஜெபங்கட்டபடியாக கந்தடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். டிவி மூலமாக லோக்கல் சேனல் யூடியூப்பில் பார்க்குறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாள் இதை வாட்ச் பண்ணுறவங்களுக்காக, தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை வீட்டிலிருந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய வல்லமை இறங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அனுகூலமான கதவுகள் திறக்கட்டும். தடைகள் உடையட்டும். பலவீனங்கள் மறையட்டும். படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. சரீர பலவீனங்கள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, என் வியாதி சுகமாக்க மாட்டாரா என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுகமாக்கும்படி உம்முடைய வல்லமை அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. மனைவியினுடைய நிலைமை பார்த்து கண்ணீரோடு இருக்கிற கணவன்மாருக்கு அற்புதம் செய்வீராக. கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர் மனைவிமார்களுக்கு அற்புதம் செய்வீராக. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்வீராக. துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவீராக. அடுத்த வேளை உணவில்லாமல் கண்ணீரோடு ஆண்டவரே அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. நெருக்கடியான நிலைமையை மாற்றுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. கத்த ஜெபங்கட்டபடியா கந்தடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே,
நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் இந்த பேரெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொரு காரியத்திற்கு நீங்கள் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். தம்பி கார்த்திக்காக, இப்போ ஜான்சி பரிமளாவுக்காக, பியூலாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரீட்டா ஜெசி டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே அப்பா தகப்பனை வேலையில் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. சிஇஓ வந்து ஒப்புதல் வழங்க உதவி செய்யுங்க. அந்த தடையெல்லாம் மறையும்படி கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்பராஜ் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதியும், தொழிலை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம். பவுல் ஆனந்தராஜ் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே தம்பி ஜோசப்புக்கு நல்ல வேலை தாரும், சுகத்தை தாரும். ஆண்டவரே சீனிவாசன் ஐயாவுக்கு காலில் இருக்கிற வேதனை மறையட்டும், அம்மாவுக்கு இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதம் செய்யும்படி, சிறையிருப்பை திருப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆனால் அழகா தேவனுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும். இன்றைக்கு நடக்கிற அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவர் ரட்சிக்கப்பட ஆண்டவரே மகள் மீனாவு கொடுத்த கற்பத்தின் கனிக்காக நன்றி. அந்த பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்யும்படி, கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பாண்டியவுடைய எட்வின் பாண்டியவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். மகள் ரெபேக்காலுக்கு நல்ல வேலை தந்து கனப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற மகளை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே ஹெலனுக்கா ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெயபாண்டி குடும்பத்தை ஆஸ்வதியும். நெருக்கடிகளை நீக்கி சமாதானத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. ஏனாபிரகாம் குடும்பத்தை ஆஸ்வதி. மகள் பிரியாவுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆண்டவரே திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய வீடு கட்டுகிற காரியங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிரேஸ் பாண்டியம்மா அவருடைய பேரனுக்கா ஜெபிக்கிறோம். தம்பி உத்தீஸ்க்கு அவருடைய நாவு திறக்கப்பட எப்பத்தா என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டு ஜெயலட்சுமி அவருடைய பலவீனத்தை நீக்குவீராக. மகனுக்கு இருக்கிற பலவீனம் நீக்கி அற்புதமான சுகத்தை தருவீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. முத்துச்செல்வியுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். தம்பி மோசஸை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஏற்ற துணை அனுப்பும். ஆண்டவரே திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவர் ஜெனிஃபருக்கா ஜெபிக்கிறோம். சரவணனுக்கா ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. ஜோஷிக்கா ஜெபிக்கிறோம். ஏற்ற துணை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகள் கீர்த்தனாவுக்கா ஜெபிக்கிறோம். மகளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. சுகந்தி அவளுக்கா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. தலைவலி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். அவருடைய குடும்ப காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீரா. ஆண்டவரே தமிழ்ச்செல் அவளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. நம்முடைய அபிஷேக தைலம் அவளை மூடுவதாக. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ரூத் அவளுக்கு நிரந்தர வேலைக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜோசப் ஆண்டவரே அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மகளுக்கு அந்த ஜபக்குறிப்பை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். ரவிஜா ஜான்சிங் அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா ஜானனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா. அக்காவுக்கு நல்ல சுகத்தை தந்துள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மெர்சி விஜயலட்சுமி அவளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய ஜப குறிப்புகள் கர்த்தர் கிருபையாய் பதில் தரும்படி. மகள் அமுத பிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்காக ஜெபிக்கிறோம். வயிற்று வலியை நீக்கி அற்புதம் செய்வீராக. எஸ்தர் வாணி அவளுக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா. ஆயிரத்தம்மாள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா. பரத்தினுடைய கடன் பிரச்சனை நீங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எஸ்தர் கமலி அவளுக்கு அரசு வேலை கிடைக்க கர்த்தர் அற்புதம் செய்வீராக. கிறிஸ்டி கீர்த்தனாவுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீரா. கடன் பிரச்சனை மாற ஜெபிக்கிறோம். ஜெயராணி சிஸ்டருடைய கடன் பிரச்சனை மாற ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. ஜெயா அவருடைய ஆண்டவரே கடன் பிரச்சனை நீங்கி ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீராக. பானு அம்மாவுடைய பிள்ளைகள் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே அன்புக்கணி அவருடைய மகன் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீரா. லிண்டாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஜெயசேகரனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து கடை அதிகமான விலைக்கு விற்கப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். லோகமணியுடைய குடும்பத்தை ஆசீர்வதி. மகளை புத்தியை தெளிய பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாழினி வியானுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு நல்ல சுகத்தை தந்தெழுவீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். அண்ணன் ஞான பிரகாசத்தினுடைய சுகத்திற்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்வீராக. ராஜகுமார் ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பீராக. இந்த காலைவெளியில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். தம்பி ஆண்டவரே பிரவீனுக்கா ஜெபிக்கிறேன். அவனுடைய தொழிலை கையின் பிரயாசத்தை ஆசுவதியும். நெருக்கடியான நிலைகளை மாற்றுவீராக. நிந்தையான சூழ்நிலை மாற்றுவீராக. தம்பி சாம்பலுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தை தந்தெழுவீராக. மகனை பயன்படுத்துவீராக. தம்பி வசந்துக்காக அவருடைய மனைவி பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தை தருவீரா. தொழிலை ஆஸ்வதிப்பீராக. சன் டிஜிட்டல் ஆண்டவரே கலை அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பீரா. ஆண்டவரே 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. இந்த ஊழியத்திற்காக
ஜெபித்து கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. கட்டுமான பணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. அதற்கான பணிகள் துவங்கப்பட உதவி செய்வீராக. தகப்பனை நேற்று நடந்த ஊழியர் கூடுகைக்காக ஆண்டவரே, ஏழை ஊழியர்களுக்கு ஆண்டவரே அரிசி வாங்கி கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறேன். இன்று ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாது.